தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். தமிழக வெற்றி கழகத்தின் கடைசி நம்பிக்கை தகர்ந்தது. தமிழக வெற்றி கழகத்தின் கடைசி நம்பிக்கை தகர்ந்தது என்ற தலைப்பில் இந்த காணொளியை நாம் காண்கிறோம். தமிழக வெற்றி கழகம் கரூர் பிரச்சனைக்கு பிறகு கூட்டணி அமைத்து போட்டியிட முடிவு செய்தது. பாஜகவுடன் கூட்டணி, அதிமுகவுடன் கூட்டணி என்று பேசப்பட்டது. ஆனால் பாஜக கொள்கை எதிரி என்பதால் பாஜகவுடன் கூட்டணி இல்லை. அதிமுகவுடன் கூட்டணி அமைக்க தயார், ஆனால் தங்கள் தலைமையில் தான் கூட்டணி என்று தெரிவித்தனர். இந்த சூழ்நிலையில் அதிமுகவும் வேண்டாம், பாஜகவும் வேண்டாம், காங்கிரஸ் கட்சி மட்டும் போதும் என்ற முடிவுக்கு நடிகர் விஜய் வந்தார். காங்கிரஸ் கட்சியிலோ 2 கோஷ்டிகள். ஒரு கோஷ்டி தமிழக வெற்றி கழகத்துடன் கூட்டணி அமைக்க வேண்டும் என்று கூறுகிறது. இன்னொரு கோஷ்டி திமுகவுடன் அதே கூட்டணி தொடர வேண்டும் என்று விரும்புகிறது. இந்த சூழ்நிலையில் தேசிய தலைமைக்கு 2 கோஷ்டிகளும் மாறி மாறி கருத்துக்கள் தெரிவித்து வந்தனர். இந்த சூழ்நிலையில் காங்கிரஸ் கட்சியுடைய தேசிய தலைமை அதிரடி நடவடிக்கை எடுத்துள்ளது. அதாவது வருகிற சட்டசபை தேர்தலில் திமுகவுடன் பேச்சுவார்த்தை நடத்த 5 பேர் கொண்ட குழுவை அமைத்துள்ளது. தமிழக காங்கிரஸ் கட்சி தலைவர் செல்வ பெருந்தகை, சட்டமன்ற காங்கிரஸ் கட்சி தலைவர் ராஜேஷ்குமார் உள்ளிட்ட 5 பேர் இதில் இடம்பெற்றுள்ளனர். திமுகவுடன் பேச்சுவார்த்தை நடத்த, தொகுதி பேச்சுவார்த்தை நடத்த 5 பேர் கொண்ட குழுவை காங்கிரஸ் கட்சி அமைத்ததன் மூலமாக திமுகவுடனான கூட்டணி உறுதி செய்யப்பட்டுள்ளது. தமிழக வெற்றி கழகத்துடன் கூட்டணி இல்லை என்பது தெளிவாக தெரிவிக்கிறது. இது நடிகர் விஜய்க்கு அதிர்ச்சியை கொடுத்துள்ளது. காங்கிரஸ் கட்சியை மட்டும் நம்பி இருந்தார் விஜய். கடைசியில் காங்கிரஸ் கட்சி காலை வாரிவிட்டது. காங்கிரஸ் கட்சியுடைய இயல்பே அதுதான். நம்பி இருப்பவர்களை காலை வாரிவிடுவதுதான் காங்கிரஸ் கட்சி. கட்சிக்கு விசுவாசிகளையே தூக்கி எறிந்த கட்சி தான் காங்கிரஸ் கட்சி. ஜி.கே. மூப்பனார், வாழப்பாடி ராமமூர்த்தி போன்ற மிகப்பெரிய காங்கிரஸ் தலைவர்களையே தூக்கி வீசிய கட்சி காங்கிரஸ். ஆக தமிழக வெற்றி கழகம் ஒரு பொருட்டல்ல. தற்பொழுது தமிழக வெற்றி கழகத்தை காங்கிரஸ் கட்சி நம்ப வைத்து கழுத்தை அறுத்தது என்று சொல்லலாம்.